தீபாவளி ட்ரெஸ் ரொம்ப சுமாரா தான் இருக்கும். தீபாவளி அன்னைக்கு கூட கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது கண்ணுக்கு. இன்னைக்குன்னு பார்த்து தீபாவளி ட்ரெஸ் தான் போட்டுறணும்ட்டு வேற இந்த பூமாரி சொல்லிட்டான். நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கு. அவ ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல, அதான் அப்படி சொல்லிருப்பா போல. எப்படிப்பட்ட ஆள் அவ. ஏய் தீபி, இந்த பட்டாசு ஸ்வீட்லாம் என்னோட ரூம்ல இருந்துச்சு. இதை நீங்க யூஸ் பண்ணவே இல்லையா? பட்டாசு ஸ்வீட்டா? அப்படியா? அப்பா அது எங்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே செய்யாதே. சரி சரி, இந்தா இங்க வைக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு காலி பண்ணுங்க. சரிப்பா. ஐ, எனக்கு பிடிச்ச கலர் கலர் லட்டு. ஒண்ணே ஒண்ணு எடுத்து தின்னு பாப்போமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். பார்க்கிறதுக்கு நல்லா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. இப்பா சரியான டேஸ்ட். நீலி போட்டு பொரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னும் டேஸ்டா இருக்கு. இன்னும் ஒண்ணு எடுத்து திம்போம். ஐயோ, திங்க திங்க தின்னுட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னும் ஒண்ணு எடுத்து திம்போம். இப்பா இன்னும் டேஸ்டா இருக்கு இந்த லட்டு. ஐயோ, எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டோமே. இப்ப அம்மா வந்து கேட்டா என்ன சொல்ல? ஆமா தீபி, உங்க அம்மாக்கு தான் தெரியாதுல்ல உங்க அப்பா வந்து தந்த விஷயம். அம்மா வந்து கேட்டாங்கன்னா பட்டாசு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். அதானே, அப்படியே சொல்லிடுவோம். அம்மாக்கு என்ன தெரியவா போகுது லட்டு இருந்துச்சுன்ட்டு. இந்த பூமாரி தான் மொபம் முடிச்சிட்டே இருப்பா. அவளுக்கு எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்வா? அதெல்லாம் பாத்துக்கிடலாம். ஒன்னும் கண்டுபிடிக்க மாட்டாவே. தீபி, எவ்வளவு நேரம் மக்களை வெயிட் பண்ணிட்டே நிக்க? சீக்கிரமா ஸ்கூலுக்கு வர வேண்டியனா? ஐயோ, வாயில ஏதாவது இருக்குன்னு பாத்துக்கிடும். பூமாரி, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல வரலான்னு தான் இருந்தேன் பாத்துக்கோ. அது கூட நீ வந்துட்டிய. ஆமா, என்ன இந்த ரூம்ல ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. நல்ல ஸ்மெல் வருதா? ஐயா, உன் கண்ணு முன்னாடி எவ்வளவு வெடி இருக்குன்னு பாரு. எங்க அப்பா இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஐ, பட்டாசு. ஆமா, தீபாவளி தான் முடிஞ்சிடுச்சா? இப்போ எதுக்கு பட்டாசா? நம்ம எல்லா பட்டாசையும் எடுத்து கொளுத்தணும்ல. இந்த பட்டாசு எல்லாம் மறந்துட்டோம் பாத்தியா? அட ஆமா, இந்த பாக்ஸ் உங்க அப்பா ரூம்ல இருந்ததோ? ஆமா, அதான் எங்க அப்பா வந்து தந்துட்டு போனாங்க. ஆனா எனக்கு மூக்குல ஸ்மெல் வருது. வெடியுள்ள ஸ்மெல் மாதிரி இல்ல, வேற ஏதோ நல்ல ஸ்மெல்லா வருதே. அதுவா? எங்க அம்மா வச்ச மீன் குழம்பா இருக்கும். வேற என்ன வரப்போகுது? இல்ல, எனக்கு என்னமோ ஸ்வீட் மாதிரி வருது. ஏதோ ஒரு நல்ல பேக்கரியில இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டோட ஸ்மெல் இருக்கு பாத்தியா? அந்த மாதிரி வருது பாத்துக்கோ. ஆமா, உனக்கு நல்லா வருமே. இங்க அப்படியே ஸ்வீட் கால் மலைச்சு வந்து உட்கார்ந்துருக்கு பாரு. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சரியா? சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பியோ நீ? உண்மைதான் சொல்றேன் தீபி, எனக்கு நல்ல ஸ்மெல் வருது. ஒருவேளை சித்தி ஏதாவது ஸ்வீட் செய்யறாங்களோ? வரியா போய் கேட்டுட்டு வரலாம். ஐயோ, ஆட்டே கலைச்சிருவா போலயா? இவ வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம சித்தி கிட்ட போய் கேக்குறேன், அம்மா கிட்ட போய் கேக்குறேன்ட்டு கிளம்பிடுவா போல. அப்புறம் அவ்வளவுதான், நான் மாட்டினா எல்லாம் என் வாயை சொல்லணும். கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிட்டா என்ன? 2 லட்டு சாப்பிட்டுட்டு வச்சிருக்கலாம்ல. அத்தனை எடுத்து தின்னாச்சு. பூமாரி, தீபி, இன்னுமா கிளம்பாம நிக்கிறீங்க? ஸ்கூலுக்கு லேட் ஆகல? வர பொறுப்பே இல்ல. ஸ்கூலுக்கு எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் போயிட்டு இருக்கீங்க 2 பேரும். நல்ல வேலை சித்தி, நீயே வந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் நான் பூமாரி கிட்ட அதான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? சீக்கிரமா கிளம்ப சொல்லு. என்ன பூமாரி, எப்ப பார்த்தாலும் தீபி தான் லேட் பண்ணிட்டு இருப்பா. இன்னைக்கு நீ லேட்டா? ஐயோ சித்தி, நான் லேட்லாம் கிடையாது. நான் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன். தீபி காண்டி தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறமா அங்க ஒரு ஸ்மெல் வந்துச்சு, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன ஸ்மெல் வந்துச்சா? என்ன ஸ்மெல்? அது ஒண்ணு இல்ல, அவளுக்கு மூக்கு கெட்டு போச்சு. அவளுக்கு மூக்கு இருந்தா தானே கட்டுறதுக்கு. அது ஒண்ணு இல்ல சித்தி, எங்களுக்கு லேட் ஆகுது பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஏய், என்ன ஸ்மெல்னு சொல்லிட்டு போங்க. அதான் இவ்வளவு நேரம் லேட் ஆயிடுச்சுல, கரெக்டா நான் வந்தோட ஆட்டை கழிக்கிறேன். ஐயோ சித்தி, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய? ஒரு ஸ்மெல்லும் வர கிடையாது. நீ வேற. தீபி, கொஞ்சம் அந்த லட்டு பாக்ஸை கொடு. உங்க அம்மா கேக்குறான். சரியா போச்சு. அதானே பார்த்தேன், ஏதோ நல்ல ஸ்மெல்ல வந்துட்டே இருக்குன்ட்டு. லட்டோட ஸ்மெல் தானா? எங்க இருக்கு லட்டு? கொஞ்சம் கூட. எனக்கு லட்டு நல்லா பிடிக்கும், எனக்கு தெரியும்ல. ஐ, லட்டா? எங்க வச்சிருக்க லட்டு? தீபி, லட்டு எங்க இருக்கு? என்ன தீபி, உன்கிட்ட தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். எங்க வச்சிருக்க லட்டு? இங்க தானே வச்சுட்டு போனேன், பெட்ல காணோம். அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? என்ன பாரு ஒரு நிமிஷம். சித்தி, லட்டு பாக்ஸ் அப்பா கொடுத்தாங்கல்ல, அதை எங்க வச்சிருக்க சொல்லு. ஒருவேளை கிச்சன்ல கொண்டு வச்சிட்டு வந்துட்டியோ? சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கிச்சன்ல வைக்கலையா? வேற எங்க வச்சிருக்க? உங்க அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டியோ? அஞ்சலி, சரியா போச்சு. எங்க அம்மா வந்தா நான் தொலைஞ்சேன் இன்னைக்கு. எல்லாம் என் வாயை சொல்லணும். சும்மா கிடக்காம எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு இப்ப எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இன்னைக்கு கன்ஃபார்ம் எனக்கு அடி இருக்கு. என்ன தீபி
இருக்கேன். ரொம்ப முக்கியம் இப்போ. சரி, இப்போ உங்க பேச்செல்லாம் நிறுத்திட்டு லட்டுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. யார்கிட்ட கொடுத்துருக்க? இந்த அஞ்சலியை கூப்பிட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு நிப்பா. கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வந்திருக்காளான்ட்டு பேரு. அதானே, இவ என்னத்தான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அங்க ஏடி வரதானே செய்வேன், அதுக்குள்ள நீ ஒருக்க கூப்பிடுற, அவர் ஒருக்க கூப்பிடுறாரு. எப்பா என் பேரை ஏன விடுறீங்க? ஆமா ஆமா, நீ வந்துட போற. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கோம்? இங்க ஒரு பஞ்சாயத்தே ஓடிட்டு இருக்கு. நீ என்னன்னு பார்த்தா அங்க கிடந்துட்டு இருக்க. பஞ்சாயத்து ஓடுறா? என்ன பஞ்சாயத்து? என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, நீங்க 2 பேரும் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? எப்பமா ரெடி ஆயிட்டு இருந்தீங்க நீ? அதான் சித்தி, நான் தீபி கூப்பிட்டு வந்தனா ரூமுக்கு. அப்ப நல்ல வாசனையா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா தீபி ஒண்ணு இல்லன்ட்டா. அப்புறம் தான் சித்தப்பா வந்து தீபி கையில லட்டு பாக்ஸ் கொடுத்ததா சொன்னாரு. இப்ப பார்த்தோம்னா அந்த லட்டு பாக்ஸ காணோம். அதான் தீபி உங்ககிட்ட கொடுத்துருப்பாளான்னு கேக்குறதுக்கு தான் சித்தி உங்களை கூப்பிட்டாங்க. லட்டு பாக்ஸா? அதை என் கண்ணால கூட நான் பார்க்கலையே. சரியா போச்சு, புஸ்தமா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன்னா இப்ப எல்லாரும் சேர்ந்து என்னதான் சந்தேகமா பாக்குறாங்க. நல்லா தெரியுது. உன்கிட்டயும் தரலையா? அப்ப எங்க தான் கொண்டு கொடுத்தா? தீபி என்ன செஞ்ச? அவ்வளோ பெரிய லட்டு பாக்ஸ கிட்டத்தட்ட அதுல 12 லட்டுக்கு மேல இருந்திருக்குமே. 12 லட்டு இருந்துச்சு. அதுல திங்கும் போது ஏதோ 2-3 மாதிரி இருந்துச்சு. என்னது திங்கும் போதா? அப்படி இல்லம்மா, அப்படி சொல்லல. இப்ப எதுக்கு முறைக்கிறியா என்ன? ஏட்டி அவ்வளோ லட்டே மாடி தின்ன? என்னது அவ்வளோ லட்டையும் தீபி சாப்பிட்டாளா? இருக்காது, அவ்வளோதெல்லாம் சாப்பிட்டுட்டா இருக்க முடியாது. அதானே, தீபியோட குட்டி வயத்துல 12 லட்டு சாப்பிட முடியுமா என்ன? சரியா போச்சு. அப்புறம் வேற என்ன செஞ்ச லட்டு? என்னடி செஞ்ச? சொல்லு, சொன்னாதானே தெரியும். முழிச்சுக்கிட்டே நின்னா தெரிஞ்சிருமா? அம்மா நல்ல பசியா இருந்துச்சா, அதான் நானே சாப்பிட்டேன். அத்தனை மணி சாப்பிட்டேன்? அம்மா குட்டியோட லட்டுமா, குட்டி குட்டியா இருந்துச்சு. இடி இருந்தாலும் 12 லட்டு சாப்பிடலாமா நீ? தீனி பண்டாரம் எல்லாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டிருக்கியா? அம்மா சும்மா நிறுத்துடி. எங்க யாராச்சும் கேட்டுறாங்களோன்ட்டு அவ்வளோதான் எடுத்து அமைக்கிருக்கேன். இவளை என்னதான் செய்யறது? ஏன் தீபி அவ்வளோ லட்டையமா சாப்பிட்ட நீ? அதான் சொன்னேன்ல சித்தி, நல்ல பசியா இருந்துச்சு பாத்துக்கோ. அதுக்குன்ட்டு வயதுக்கு என்ன ஆகுறது இவ்வளோதையும் சாப்பிட்டோம்னா? நீ இப்ப ஸ்கூலுக்கு போகணுமா இல்ல பாத்ரூம்ல கிடக்கணுமா? லட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் கூடவா உனக்கு தெரியாது? அப்படியா? பின்ன என்ன நொப்படியா? தீபி உன்கிட்ட தரையிலே எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடணும்னு தானே சொன்னேன். அதுக்கு மீது நீ மட்டும் சாப்பிட்டுருக்கனா என்ன அர்த்தம்? இல்லப்பா, ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சா டேஸ்ட். அதான் எப்ப சாப்பிட்டு முடிச்சேனே தெரியாம அத்தனையும் எடுத்து சாப்பிட்டுட்டேன். பூமாரிக்கு கூட 2 வைக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா ஞாபகத்திலே இல்ல பாத்துக்கோ. நீ வேணும்னு தான் சாப்பிட்டுருக்க, எனக்கே நல்லா தெரியுதே. இங்க பாரு, நான் ஈவினிங் வரையில ஒரு லட்டு பாக்ஸ் வாங்கிட்டு வருவேன். அதுல மட்டும் நீ கையை வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு கிளம்பு. அப்படியா? அப்ப அது யாருக்கா? பூமாரிக்கு.